எவ்வளவு நேரமா குடிச்சிட்டு இருக்கீங்க? 1 மணி நேரமா குடிக்கிறோம். 1 மணி நேரமாவா? எப்போ இந்த கடைக்கு தான் வருவீங்களா? இந்த நேரத்துல நான் ஒரு 6 வருஷமா குடிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு குடிக்கலான்னு ஆசைப்பட்டு வந்தேன். இன்னைக்கு மட்டும் தான் வந்தேன். எத்தனை மணில இருந்து போயிட்டு இருக்கு காலையில? ஒரு எப்படி சொல்றது, ஒரு 4 மணி நேரமா போயிட்டு இருக்கு. காலையில 4 மணி நேரமா போயிட்டு இருக்கா? சரி, இப்ப இதெல்லாம் பேசினா ஏதாவது குடிப்பீங்களா? நீங்க பதில் சொல்லுங்க. நான் வந்து எனக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. காலையில 5 மணிக்கு திறந்துடுறாங்கம்மா. 5 மணிக்கு? ஆமா, 5 மணிக்கு திறந்துடுறாங்க. திறந்துட்டு எல்லாம் 2 பக்கம் போய் இந்த பக்கம் நாங்க 2 மணி சத்தம் போட்டோம். டெய்லி சத்தம் போடுறோம். இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொன்னா கேட்கறது இல்ல. என்ன பண்றாங்க, நைட்ல 12 மணிக்கு மேல எகிரி போய் ஒழிஞ்சுக்கிறானுங்க. யாருன்னா வந்துட்டானா மேல எகிரி ஓடிறானுங்க. நைட்லயும் போகுது. நைட் 12 மணிக்கு நான் ஏற்றி குரல குடுக்குறேன். யாரு பண்றது வேலை பண்றது கேக்குறேன். குரலே குடுக்கல, பதிலும் சொல்ல மாட்டேன்றாங்க. மூடுங்க சொல்லிட்டேன். ஒன்னே சொல்லி பூட்டிடுறேன்னு சொல்லிட்டேன் நானு. சரி போனா போட்டு வந்துன்னு போறானுங்க அவனுங்க சொல்லிட்டு வேசல நல்லா இருக்கானுங்கன்ட்டு கம்னு விட்டுட்டு போறோம். ரெகுலரா இங்க வந்து கேள்வி முறையெல்லாம் போச்சு. உங்களுக்கு பேக்ல வழியே கிடையாது. இதுக்கோசம் வழி வச்சுன்னு இவங்க பிளாக்ல எல்லாம் விற்கிறது. புரியுதுங்களா? நான் 10 மணினா 10 மணியோட இவங்க க்ளோஸ் பண்றது கிடையாது. ராவம் பார்க்கலாம் இவங்க சரக்கு ஓடின்னு தான் இருக்கு. இதெல்லாம் நாங்க வீடு இருக்கிறதாம்மா. இது எங்க வீடு தான். ஆமா, கட்டாயமா எவ்வளவு பேர் எல்லாம் குடிச்சிட்டு போதையில இருக்கிறானுங்க. இந்த சைட்ல பெண்கள் எல்லாம் போறதுக்கு ரொம்ப கஷ்டமா தாங்குது. 10 11 மணிக்கு போலீஸ் ஜீப் வருது. வந்துட்டு அவங்க என்னவோ அவங்க வேலையை முடிச்சுட்டு காசு வாங்கிட்டு போயிடறானுங்க. க்ளோஸ் பண்ற மாதிரி போட்டு திரும்பி தந்து ஓபன் பண்றானுங்க. 24 hours ரன்னிங்ல தான். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் முக்கிய இடங்களில் அதிகாலையில் அசராமல் மது விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அந்த காட்சிகளை உடன் பார்த்து வருகிறோம். நமது நியூஸ் தமிழில் செய்திக்குழு இந்த விவகாரத்தை கண்டுபிடித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் லதா. வணக்கம். நீங்க இப்போ சென்னையில எந்த பகுதியில இருக்கீங்க? எந்தெந்த பகுதியில இந்த சட்டவிரோத மது விற்பனை நடைபெறுது? இது எப்படி நமக்கு தெரிய வந்தது? விவரங்கள் என்ன? ஹாஸ்னி வணக்கம். தமிழகத்துல மதுபான கடைகள், பார்கள் இயங்குவதற்கு நேர கட்டுப்பாடு என்பது இருக்கிறது. முக்கியமாக மதியம் 12 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை தான் நேர கட்டுப்பாடு என்பது இருக்கிறது. ஆனால் ஒரு சில இடங்களில், முக்கியமாக பார்த்தோம்னா சென்னையிலே பார்த்தோம்னா ஒரு சில இடங்களில் நேர கட்டுப்பாட்டை மீறி மது விற்பனை நடைபெறுவது தொடர்பான தகவலானது நமக்கு கிடைத்திருந்தது. அந்த தகவலை எடுத்து நாம் கள ஆய்வு செய்ததில் தற்பொழுது அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு ஆதாரமாக தான் நாம் அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நமது ஒளிப்பதிவாளர் விகாஸ் காட்டக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கும் பொழுது தெரிகிறது, சென்னையில் ஒரு சில இடங்களில் சட்டவிரோதமாக நேர கட்டுப்பாட்டை மீறி மது விற்பனை நடைபெற்று வருவது நமக்கு தெரிய வந்திருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம்னா நேர கட்டுப்பாட்டை மீறியோ சட்ட விதிகளுக்கு புறம்பாகவோ மது விற்பனை நடைபெறும் பொழுது தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படுவது வழக்கம். இதற்கிடையே சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகளிலேயே இது போன்ற ஒரு நிலைதான் இருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம்னா இந்த மாதிரி நேர கட்டுப்பாட்டை மீறி மது விற்பனை என்பது நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில நாம் அந்த இடத்திற்கு கள ஆய்விற்காக சென்ற பொழுது அந்த கடையில் வேலை பார்க்கக்கூடிய அந்த ஊழியர்கள் ஷட்டரை வேகமாக இழுத்து மூடிவிட்டு அங்கே இருந்து ஓடிய காட்சிகளையும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சட்டவிரோதமாக மது விற்பனை தொடர்பான தகவல் நமக்கு கிடைத்த உடனேயே அங்கே நாம் விரைந்து சென்று கள ஆய்வு செய்திருந்தோம். அப்பொழுதுதான் தெரிய வந்திருந்தது, நேர கட்டுப்பாட்டை மீறி, அதாவது மதியம் 12 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைதான் அந்த மதுபான விற்பனைக்கான அந்த அனுமதி என்பது இருக்கக்கூடிய நிலையில அன்டைம்ல, அதாவது இரவு நேரம் அதே போல அதிகாலை வேளையிலும் கூட தொடர்ந்து மது விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவது நாம் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். இதற்கிடையே பார்த்தோம்னா இந்த மாதிரியான அன்டைம்ல மது விற்பனை என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூடுதல் விலைக்கும் கூட விற்கப்படுவதை நாம் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். முக்கியமாக 120 ரூபாய்க்கு விற்கக்கூடிய மதுபானம் 200 ரூபாய் வரையிலும், 200 ரூபாய் அளவில் விற்கக்கூடிய மதுபானம் 300 ரூபாய் அளவிலும், அதாவது 60 முதல் 100 ரூபாய் வரை கூடுதலாக அந்த மது விற்பனை என்பது அமோகமாக நடைபெற்று வருவதை நாம உறுதிப்படுத்தி இருக்கிறோம். முக்கியமா பார்த்தோம்னா இன்று நாம் கள ஆய்வு செய்ததுல காலை 5:45 மணிக்கு நம்ம கீழ்ப்பாக்கம் கார்டன் காலனியில் இருக்கக்கூடிய அங்கே இயங்கி வரக்கூடிய மதுபான கடைக்கு சென்றிருந்தோம்.
அந்த நமது செய்திக்குழு உள்ளே சென்ற உடனேயே அந்த கடையில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர் அந்த ஷட்டரை வேகமாக இழுத்து மூடிவிட்டு வேகமாக அங்கிருந்து ஓடிய காட்சிகளும் கூட அரங்கேறி இருந்தது. அதே போல மது பிரியர்கள் எல்லாம் உள்ளே வந்து நின்று சைடிஷும் சரக்குமாக உள்ளே வந்து மது அறிந்து கொண்டிருந்த அந்த காட்சிகளும் கூட அரங்கேறி இருந்தது. செய்திக்குழுவை பார்த்ததும் மது பிரியர்களும் கூட அந்த இடத்தில் இருந்து ஓட்டம் பிடித்த ஒரு நிலையும் இருந்தது. அது மட்டும் கிடையாது, அந்த நேரத்தில் அதாவது 5 மணி அளவிலேயே அந்த மது விற்பனை அமோகமாக நடைபெறக்கூடிய நிலையில பல்வேறு இடங்களிலும் புரசைவாக்கம், கோடம்பாக்கம், சாலிகிராமம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலுமே கூட அந்த மது விற்பனை என்பது அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை வந்து நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கிடையே நேர கட்டுப்பாட்டை மீறி இந்த மது விற்பனை என்பது நடைபெறக்கூடிய நிலையில பொதுமக்களும் கூட ஒரு புறம் வந்து தங்களுக்கு பிரச்சனைகள் இருப்பதாக, அதாவது ஒரு பிரச்சனைகள் இருப்பதாக அக்கம் பக்கத்தில் இருந்த பொதுமக்களும் கூட நம்மிடையே வந்து தெரிவித்து இருந்தார்கள். விவரங்களை நேரலையில் இணைந்து வழங்கியமைக்கு நன்றி லதா.